மங்களம். தம்பி. என்ன மங்களம் இப்படி பண்ணிட்ட? என்ன தம்பி மொட்டையா இப்படி பேர் சொல்லி கூப்பிடுற? இங்க ஒரு பாசமுள்ள அக்கா மாதிரி நடந்துக்கலையே. மோகினி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலா? அது வந்து தம்பி இல்ல தம்பி. இது வரைக்கும் 500, 1000, 700ன்னு 13,000 கொடுத்துருக்கேன். எனக்கு எல்லா பணமும் திரும்ப வரணும். ₹1 கூட நான் கணக்குல இருந்து விட மாட்டேன். நான் வேற வெளியூர்ல வேலைக்கு போறேன். எனக்கு பணம் தேவைப்படுது. ஒழுங்கு மரியாதையா என் பணத்தை கொடுத்துருங்க. அவசரப்படாதீங்க தம்பி. எப்படியும் மோகினி மனசை மாத்திடலாம். உங்களை கல்யாணம் பண்ண வைக்கலாம். வேண்டாம். எனக்கு கோவம் வந்து நீங்க பார்த்தது இல்லைல்ல. நல்லா இருக்கு, அதை சொல்லிட்டேன். இந்தாடா கிஷோர், இதுல 5,000 ரூபாய் பணம் இருக்கு. போறலன்னா ஏடிஎம் கார்டும் வச்சிருக்கேன். என்ன அப்புறம் எதுக்கும் மோகினி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீ ட்ரெஸ் வாங்கிக்கோ. அப்படின்றியாமா? அப்ப சரி. மோகினி என்ன சொல்றான்னு மங்களக்கா விட்டே கேட்க சொல்லிடலாம். மங்களக்கா, நீங்க கேட்டு சொல்லுங்க. அப்புறம் ட்ரெஸ் எடுத்துக்கலாம். இந்தாங்கம்மா. மங்களா, எப்படியாவது நீ மோகினி கிட்ட பேசி இவன் பெங்களூர் போகாதபடி நீ பாத்துக்கோ. என்ன, நான் இதை உள்ள வச்சுட்டு உனக்கு காஃபி கலந்து கொண்டு வரேன். சரி மாமி. கிணத்து சுத்துற பாம்பு ஒரு நாள் கிணத்துக்குள்ள விழுங்குற மாதிரி நம்ம நிலைமை ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? உப்பு தின்னவன் தண்ணியை குடிக்கணும். தப்பு பண்ணவன் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். வைஷுக்குட்டி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அப்பா அம்மா வந்து அவங்க கூட தூங்க கூப்பிட்டா நீ போக கூடாது. நேத்து அவங்க கூப்பிட்டதும் நீ பெட்ரூம்க்கு போயிட்ட. அப்போ உனக்கு அப்பா அம்மா தான் முக்கியமா? ஆமா. என்ன ஆமா? அப்போ சித்தி உனக்கு பிடிக்காதா? பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? இவ்ளோ பிடிக்குமா? இவ்ளோ பிடிக்குமா? இவ்ளோ பிடிக்கும். அப்படின்னா நான் சித்தி கூட தான் தூங்குவேன்னு சொல்லணும், சரியா? இவ பேசுறத பார்த்து எங்கேயும் இருப்பான்னு முடிவு பண்ணிட்ட மாதிரி தெரியுதே. அட கடவுளே, இவ்வளவு என்ன பண்றது? சந்துரு, என்னடா சந்துரு, எதுக்கு ஃபோன் பண்ண? ஏய், என்னடி போனை எடுத்த உடனே தடால் புடால்ங்கற? நான் உன் புருஷன்டி, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. சும்மா அறுக்காத. வீடு பாத்துட்டியா? தனி கொடுத்துட்டு போயிடலாமா? என்னைக்கு பால் காய்ச்சணும்னு சொல்லு. ஏன் விஜி இப்படி புடிச்ச புடியிலே இருக்க? எங்க அம்மா நிலைமை உனக்கு தெரியாதா? ஓ, தெரியுமே. அவங்க ரவுடி மாதிரி நடந்துக்குவாங்க, அதுதானே சொல்றேன். கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்க அம்மா கூட காலத்தை ஓட்ட முடியாதுடா சாமி. எங்க அப்பா ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு விஜி. குடும்பத்துல ஒருத்தர் அப்படின்னா ஒருத்தர் இப்படிதான் இருப்பாங்க. அவர் உனக்கு சப்போர்ட் பண்றாருல்ல, நீ வந்துரு விஜி. எப்படிடா என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிட உனக்கு மனசு வருது? அந்த வீட்டுல நடக்கிறது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வேற வாங்கியிருக்க. நாங்க வந்து பிரச்சனையாகி ராமு மாமாக்கும் அம்மாவுக்கும் உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும் நிலைமை யோசிச்சு பாரு. நான் தான் சத்தியம் பண்ணதை பத்தி வெளியில சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்ல, அதை பத்தி நீ ஏன் இப்ப பேசுற? பக்கத்துல யாராவது நின்று கேட்டுற போறாங்க விஜி. பக்கத்துல யாரும் இல்லடா, யாரும் பார்க்கல. நீ என்கிட்ட சத்தியம் வாங்காம இருந்தாலும் நான் இந்த விஷயத்த வீட்டுல சொல்லிருக்க மாட்டேன். எங்க அம்மா ராமு மாமா உங்க வீட்டுக்கு வராம இருக்கிறது உனக்கு வசதியா போச்சு. அதான் ஏதாவது பிரச்சனை பண்ணி டிராமா போட்டுட்டு இருக்க. பிரச்சனைய நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே சமாளிப்போம் விஜி. உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல விஜி, வந்துரு விஜி. கஷ்டமா இருக்குன்னா நீயும் கிளம்பி எங்க வீட்லயே வந்துடுடா. அதெல்லாம் சரி வருமா விஜி? நீ என்ன பேசுற?
நீ ஒரு வாரம் வந்து இரேன், நம்ம 2 பேரும் சமாளிச்சு பார்ப்போம். அப்புறம் எனக்கு சம்பளம் வந்துட போகுது. ஆமா, பெரிய சம்பளம். என் வாயை கிளறாத. அப்புறம் நான் ஏதாவது பேசி விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுது. ஃபர்ஸ்ட் இப்படி நீ அடிக்கடி ஃபோன் பண்ணாத. தனி வீடு எடுத்தனா ஃபோன் பண்ணு, நான் வரேன். இப்போ வச்சிடுறேன். பாய். ஏய் விஜி 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 விஜி. எங்க அம்மா ராமு மாமா உங்க வீட்டுக்கு வராம இருக்கிறது உனக்கு வசதியா போச்சு. அதான் ஏதாவது பிரச்சனை பண்ணி டிராமா போட்டுட்டு இருக்கேன். மோகினி வர 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடலாம். கௌதம் சார் வணக்கம். என்ன சார் இப்படி தனியா சுத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்க ஆள் எங்க? ஆபீஸ் முடிஞ்சு இன்னும் வரலையா? கௌதம் சார் ப்ளீஸ் உங்கள் ஒய்ஃபை பற்றி இனிமேல் இந்த மாதிரி பேசாதீங்க. நான் வேலை கிடச்சி பெங்களூர் போகிறேன். போகிறதுக்கு முன்னால் உங்களை நேரில் சந்திச்சு பேசலான்னு இருந்தேன். நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நான் சொல்கிறத கேளுங்க. என்கிட்ட என்ன சார் பேச போறீங்க? சீக்கிரம் மோகினிக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க. மோகினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெங்களூருக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்ல வரீங்களா? ஏன் சார் இப்படி தப்பு தப்பாகவே சிந்திக்கிறீங்க? மோகினி நல்ல பொண்ணு சார். மோகினி கெட்ட பொண்ணுன்னு நான் சொன்னேனா? அவன் நல்ல பொண்ணு தான் சார். நான் சர்டிபிகேட்டை கொடுக்குறேன். தாராளமா கல்யாணம் பண்ணிக்கங்க சார். சார் மோகினியோட மனசு தெரியாமல் பேசாதீங்க சார். மோகினி மனசில் நீங்கள் மட்டும்தான் சார் இருக்கீங்க. உங்களை தான் சார் அவள் எப்பவுமே நினச்சிட்டு இருக்கா. என்ன நேரமோ தெரியல, ஒருத்தர் நீங்கள் பார்த்துக்கும் போது கோவப்பட்டு பேசிக்கிறீங்க, அவ்வளோதான். இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? எங்கள் வீட்டுக்கு வாங்க, மோகினி கிட்ட மனசை விட்டு பேசுங்க. அவங்கள உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க சார். நான் மோகினியை அழைச்சிட்டு போயிட்டா உங்க கல்யாணம் எப்படி சார் நடக்கும்? மோகினியை நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எல்லாரும் பேசுறாங்களே. என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாக்குற? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது சார். நீங்க தான் என்னமோ கீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறதா பேச்சடிப்படுது. உங்க வீட்லயே பேசி முடிவெடுத்துட்டு தான் சொல்றாங்களாமே. ஆமா, நான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் தான். இல்ல சார், கீதா உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அதை எப்படி நீ சொல்ற? கீதா உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் விட மாட்டேன் சார். கீதா என்ன கல்யாணம் பண்ணிக்குவா. நீ என்ன பண்ண போற? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சார். கல்யாணம் பண்ண விடாம தடுப்பேன். என்ன வேணாலும் பண்ண வேணா? கீதாவை கொலை பண்ணிடுவியா? சார் நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். மோகினி பாவம் சார், நல்ல பொண்ணு. அவ வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க சார். டேய் கிஷோர், மோகினி முன்னால நல்லவ மாதிரி நடிச்சு சீன் போடுறியா? நான் எத்தனை படத்துல இந்த மாதிரி சீன் போடுறத பார்த்திருப்பேன். எங்கிட்டே நடிக்கிறியா? மோகினி பக்கத்துல இருக்கிறதால கீதாவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்றியா? மோகினி உன்னை பார்த்து எனக்காக கொலை பண்ணவும் துணிஞ்சிட்டானேன்னு சொல்லி உருகணும், அதானே உன் எண்ணம்? இல்ல சார், மோகினி உங்களை பிரிஞ்சு வந்தப்ப நீங்க அவளை தப்பா பேசினப்ப எனக்கு கோவம் வந்துச்சு. அதனால நான் மோகினியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு பேசினேன். மோகினி மனசு தெரிஞ்ச பிறகு மோகினியை உங்களோட சேர்த்து வைக்கணும்னு தான் நினைக்கிறேன். டேய் டேய், நீ சீன் போட்டது போதும். மோகினி உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டா. அவளை அழைச்சிக்கிட்டு போய் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ. பின்னாடிதான் நிக்கிறா, திரும்பி பாரு. சார் நான் மோகினி இங்க நிக்கிறது தெரியாம தான் பேசினேன். உண்மையை தான் சார் சொல்றேன். உங்க மனசை மாத்திக்கோங்க சார். கோபத்தை விட்டுட்டு மோகினிகிட்ட கொஞ்சம் பேசுங்க சார். நான் கீதாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தைரியம் இருந்தா கீதாவை தடுத்து பாரு. ஏதோ செய்யறேன்னு சொன்னீங்க, அதை செஞ்சு பாரு. ஏன் கிஷோர் அவர்கிட்ட போய் பேசுன? எதிரில் பார்த்தேன்,
பேசணும்னு நினைச்சேன். பொறுமையா தான் பேசின மோகினி, சண்டையெல்லாம் போடல. நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் கிஷோர். நீ ராமு கிட்ட போன்ல பேசினத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் மோகினி. நீ கௌதமும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் மோகினி. அதுதான் இப்ப என்னோட ஒரே லட்சியம். நீங்க 2 பேரும் சேர்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதான் நீ கீதாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஆவேசமா அவர்கிட்ட பேசினதை நான் தான் பார்த்தனே. சரி கிஷோர், வா போலாம். நீ சீன் போட்டது போதும். மோகினி உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டா. அவளை அழைச்சிக்கிட்டு போய் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ. மோகினி, என்ன ராதா திடீர்னு கோவில் எடுத்துங்க, சாமி கும்பிட்டு போலான்னு சொன்னேன். சாமி கும்பிடுறதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியுமாங்க? இந்த அம்மனை கும்பிடணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். வாங்க. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. ஓம் வாக்தேவ்யை ச வித்மஹே பிரம்மபத்ன்யை ச தீமஹி. அம்மா தாயே, எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு, வாமிட் வர மாதிரியே இருக்கு. இதோ என் பக்கத்தில் நிற்கிறாரே லூசு புருஷன், இதுகிட்ட நான் இன்னும் எதுவும் சொல்லலை. உன்கிட்ட தாம்மா முதல்ல இதை சொல்கிறேன். டெஸ்ட் எடுத்து குழந்தை கன்ஃபார்ம்னு தெரிஞ்ச உடனே தான் நான் இதுகிட்ட சொல்லவே போகிறேன். நான் ஆசைப்பட்டபடி எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கணும். சுதா எங்கள் வீட்டுக்கு வந்து சீதா அக்காவுக்கு முன்னால் நான் மாசமாக மாட்டேன்னு அவள் சொன்னாலாம். குழந்தை பாக்கியம் நீ போடுற பிச்சைமா, நாங்கள் இப்படி தடுக்கலாம், அதை வேண்டான்னு சொல்லலாம். அக்கா மேலே உள்ள பாசத்துக்காக கை காலை வெட்டிக்க முடியுமா? இல்லை மூக்கு காதை தான் அறுத்துக்க முடியுமா? நான் மாசமாகி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்க நீதாமா அருள் புரியணும். தாயே, இவ்வளோ நேரம் என் பொண்டாட்டி உங்ககிட்ட என்ன வேணும்னு தெரியல. எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் தான், எங்கள் அம்மா வேலைக்காரியாக நடிக்கிறது என் பொண்டாட்டி கிட்ட மெதுவாக சொல்லிடணும். அவள் அதை பெரிய பிரச்சனை ஆக்காமல் இருக்கணும். இவளை ஏன் லவ் பண்ணேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எப்படியோ இவளை பிடிச்சிடுச்சு. என்னால் தான் எங்கள் அம்மா வேலைக்காரையை நடித்து இப்படி கஷ்டப்படுறாங்க. சீக்கிரமாகவே அவங்கள இந்த கஷ்டத்துலேருந்து காப்பாற்று தாயே. ரொம்ப நேரமாக மனமுறி நீங்கள் வேண்டேன். நீங்கள் வேண்டது கண்டிப்பாக நடக்கும். என்னங்க, எதுக்குங்க 25 ரூபா? 10 ரூபா போட்டா பத்தாதா? சாமியா சாப்பிட போது இவர் தானே சாப்பிட போறாரு. எதுக்குங்க உங்களுக்கு இவ்வளவு தாராள மனசு? தம்பி, நோக்கு அருமையான பொண்டாட்டி கிடைச்சிருக்கா, நீ நன்னா இருப்ப. எங்க பிரசாதம் வாங்கிட்டு இருங்க, நான் சாமி கும்பிட்டு. சரி ராதா. ஐயோ, பார்த்து 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 பார்த்து. என்னம்மா பார்த்து வரக்கூடாது? ஒன்றும் இல்லை. சரி வாமா. அட பாவி மனுஷா, என் மாமனாரே வேலைக்காரியை கூட்டிட்டு வெளியில சுத்திட்டு இருக்கியா? சந்தோஷமா சிரிச்சு வேற பேசிட்டு வரியா? அது மட்டும் இல்லாம புது புடவை நகை வேறையா?
வரப்போ சாதாரண புடவையை கட்டிட்டு வீட்டை பெருக்கிட்டு இருந்தவ அதுக்குள்ள குளிச்சு புது புடவை கட்டிட்டு வரான்னா எனக்கு தெரியாம நிறைய புடவை நகையெல்லாம் பதுக்கி வச்சிருக்கா போல இருக்கு. இரு வர்றேன். ஏங்க பிரசாதம் வாங்கினது போதும், இங்க வாங்க. ஏறாதா? இங்க வந்து உங்க அப்பாவோட லட்சணத்தை பாருங்க, வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? யசோதா பேருக்கு தான் சாமி. என்ன ஆட்டி படைக்கிறதே இவதானே. சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இவதான் தலைவி. அவமானம் அவமானம். இந்த வீட்டோட தலைவி வேலைக்காரினா அப்போ நான் தான் இந்த வீட்டுல வேலைக்காரியா? இந்த ஆளை இப்பவே என்ன பண்றேன். ராதா ராதா கொஞ்சம் இரு ராதா. அப்பா இந்த கோவிலுக்கு நிறைய டொனேஷன்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குமா? அப்பாவுக்கு ஒரு அவமானம்னா அது நமக்கும் தானே. என்ன பெரிய மரியாதை இருக்கு இந்த ஆளுக்கு? வேலைக்காரிய வீட்டுக்காரி மாதிரி கூட்டிட்டு சுத்திட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட குச்சமே படாம அவளை பெருமையா வேற பேசிட்டு இருக்காரு. தாயே, என் பையனுக்காக தான் பல கஷ்டத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு நான் வேலைக்காரியாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளோ நாள் தான் நடிக்கணும்னு எனக்கு தெரியல. நீ தான் ஒரு நல்ல வழியை காட்டணும். அம்மா தாயே, என் பொண்டாட்டி வேலைக்காரியா நடிச்சு படுற கஷ்டத்தை என்னால தாங்கிக்கவே முடியல. நீ தான் சீக்கிரம் அவளை காப்பாற்றணும். ஐயோ, யார் வீட்டு பணத்தை எடுத்து யார் வாரி வழங்குறான்னு பாத்தீங்களா? பொண்டாட்டி மாதிரி உரிமையா பாக்கெட்ல வேற கை வைக்கிறா இவள. ராதா ராதா கொஞ்சம் இரு ராதா. இரு வர்றேன். வீட்டுக்கு வாங்க, உங்களை வச்சுக்கிறேன். என்ன தைரியம் பாருங்க உங்க அப்பாவுக்கு. வீட்டுக்குள்ள சரியில்லைன்னா இவரை பூட்டி வச்சேன். இப்போ வெளியில வேற அவ கூட சுத்துறாரு. எங்க அம்மா அக்கா யாராவது பார்த்தா என்ன என்ன நினைப்பாங்க? அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? என்னங்க, கோயிலுக்கு வந்தா உட்காராம போக கூடாது, இப்படி உட்காருங்க. இந்தா யசோதா, பிரசாதம் சாப்பிடு. நீங்க பாத்தீங்களா இந்த கொடுமைய? என்னால தாங்கிக்கவே முடியல. சும்மா இரு ராதா. எது வந்தாலும் வீட்டில் வச்சு பேசிக்கலாம், கோவில்ல வேண்டாம். யசோதா, எங்க இன்னைக்கு கோயிலுக்கு வர முடியாதோன்னு நினைச்சேன். நல்ல வேளை மகனும் மருமகளும் வெளியில கிளம்பி போனாங்க. சரி வா போலாம். சரிங்க.
இப்படி எல்லாரும் பாக்குற இடத்துல தோல்ல கை போட்டுட்டு போறா. இப்போவே போய் அந்த யசோதாவை தூக்குறேன். அது உன்னால முடியாது ராதா. ஏன் முடியாது? யசோதா ரொம்ப வெயிட். யாத்திரம் புரியாம காமெடின்ற பேரை ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க. பைக் எடுக்க முதல்ல.